அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம இன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் சகோதரர் பெரியவர் சாதிக் சாஹிப் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியில இருந்து சில முக்கியமான குறிப்புகளை நம்ம மக்களுக்கு நேயர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த நேர்காணல நடத்துறோம். குடும்ப பின்னணி பத்தி இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. குடும்ப பின்னணிக்கு முன்னால எங்க ஊர் பின்னணியே சொல்லணும். எங்க ஊரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால உருவானது. அது 100 ஆண்டுகளுக்கு முன்னால தாமிரபரணியில பெரிய வெள்ளம் ஆண்டுதோறும் உருவானது. அதனால அதை புதுமனைன்னு சொல்லுவாங்க. அங்க லோக்கலா அங்க உள்ளவங்க எல்லாம் புதுமனைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய உண்மையான பேரு, பதிவு செய்யப்பட்ட பேரு பர்கிட் மாநகரம் என்பதா. இங்க பர்கிட் ரோடுன்னு இருக்கு, டி நகர்ல இருக்கு. அதே பர்கிட் நம்ம ஊர்ல கலெக்டரா இருந்திருக்காரு. அவரு கலெக்டரா இருக்கும்போது அவரு இந்த எங்களை அங்க கொண்டு போய் ஒரு மேட்ல குடியேற்றதுனால பர்கிட் மாநகரம் என்று பேரு. இப்போ 100 ஆண்டுகளுக்கு பிறகு தாமிரபரணி இப்பவும் வெள்ளம் வந்தது. அப்போ அந்த பழைய வெள்ளத்தை பற்றி பல இதழ்கள்ல வந்தது நினைவாக. அவ்வளவுதான். அது ஊரு, ஊருடைய பின்னணி. இப்ப குடும்ப பின்னணி பத்தி சொல்லுங்க. குடும்ப பின்னணி, என்னுடைய தாயார் பெயர் மரியம் பீவி, தந்தை பெயர் ஷேக் முஹிதீன். 2 பேரும் படிக்கல. ஆனா எங்க பாப்பா சுய முயற்சியில கொஞ்சம் நல்லா படிக்கவோ எழுதவோ செய்வாங்க. எழுத்து ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி விளங்குவாங்க. ஆனா பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுல ரொம்ப கவனம். அந்த காலத்துல எங்க பாப்பா முஸ்லிம் லீக். அப்போ முதல் குழந்தைக்கு முகமது அலின்னு பேர் வச்சுட்டாங்க. 2வது எங்க காக்காக்கு பெயர் வைக்கும்போது வரிசை இப்ராஹிம்னு எங்க வாப்பாவோட வாப்பா பேரை வச்சிருந்தேன். ஆனா எங்க வாப்பா அந்த பேர்ல கூப்பிடாதபடி சவுக்கத் அலி என்று சவுக்கத் அலி அந்த அலி பிரதர்ஸ்ல வச்சது. அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய இன்னும் ஒரு அக்கா அதுக்கு அடுத்தது நான் 4வது பையன். அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள்லாம் தவறி போயிட்டு 5, 6 2 பேர் இருக்காங்க. ஒருவன் எனக்கு 14 வயசுக்கு இளையவன், இன்னொருவன் 20 வயசுக்கு இளையவன். அந்த அளவுக்கு இல்லை. மற்றபடி மற்றவங்களும் படிக்கல. எங்க அந்த ஊர்ல 4வது 5வது வகுப்பு வரலும் டிடிடிஏ எலிமெண்டரி ஸ்கூல்னு அங்க உள்ள கிறிஸ்டியன் சிஎஸ்ஐ உடைய ஸ்கூலு. 4, 5 படிக்கும் போதே பையன்களுக்கு 10 வயசு ஆயிரும். 10 வயசான உடனே பையன்களை கொழும்புல கூட்டிட்டு போய் வேலைக்கு விட்டுருவாங்க. இவங்களுக்கெல்லாம் கொழும்புல வியாபாரம். இலங்கைன்னு சொன்னாலுமே 90 பேர் 100க்கு 90 பேர் கொழும்புல தான் இருப்பாங்க, எங்க ஊருக்காரங்க. அது மாதிரி அதுதான் குடும்ப பின்னணி. எனக்கு கீழே உள்ள பையன் தம்பி 2 பேரும் எஸ்எஸ்எல்சியோட முடிச்சுட்டாங்க. எனக்கு மேலே எங்க காக்கா 4வது போட முடிச்சுட்டாங்க. எங்க அக்காக்கு 5க்கு மேல படிக்க வேணாம்னு நிறுத்திட்டாங்க. வீட்டுல வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. எஸ்ஆர் ஞானையாங்கிற ஒரு எங்க ஆசிரியர், அந்த அம்மா என்ன நல்லா படிக்கிறான்ட்டு மேல போய் படிக்கணும்னு பாளையங்கோட்டை நகர், அந்த நேரத்துல விரிவு ஆகல. அப்போ 10-12 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ எங்க வாப்பா என்ன எங்க அண்ணன் என்னோட 4 வயசுக்கு மூப்ப, எங்க அக்கா, இவ்வளவு பேர் எங்க வீட்டுல இருந்தோம். பக்கத்து வீட்டுல இருந்து ஒருவரும் எங்க மாமா பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு மாட்டு வண்டி போட்டு, 2 மாட்டு வண்டியில ஒரு ஆள் போட்டு அனுப்பி வச்சேன். அப்புறம் எங்க காக்கா வளர்ந்து இருந்ததுனால நிறுத்திட்டோம்னா எங்க அக்காவை பாதுகாத்து கொண்டு போறதுக்கு ஆள் இல்லைன்னு படிப்பு நிறுத்திட்டாங்க. அந்த 6 மாசம் படிச்ச நேரத்திலேயே எங்க அக்காவை 5வது வகுப்புல இருந்து டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து 6வது வகுப்புல கொண்டு போட்டாங்க. நல்லா படிக்கிறான்னு சொல்லி. நான் 5வது வகுப்பு படிச்சவ 5வது வகுப்புல போய் சேர்ந்தேன். ஏன்னா எனக்கு ஆங்கிலம் தெரியாது. அதனால
5வது வகுப்புலேயே போட்டிருப்பேன். என் கூட 5வது வகுப்பு படித்தவனுக்கு அந்த ஓட்டீஸ்வர் நேமுக்கு கூட பதில் சொல்ல முடியல. அதனால வந்து 4வது வகுப்புல போட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் போய் படித்தோம். கடைசி வரை டிகிரி வாங்கினது நானும் கசாலிங்கிற அந்த ஒரு பையனே கூடவும் படித்தோம். அது இந்த கல்வி பின்னணி அப்படித்தான். அதுக்கடுத்து உயர்கல்வி. உயர்கல்வின்னா நாங்க படிச்சது 8வது வகுப்பு வரலாம் தான் உண்டு. அதுக்கப்புறம் 9ல இருந்து 11 தான் அப்போ ஸ்கூல் ஃபைனல். 11 வரைக்கும். அது வரையிலும் நான் வந்து வேற ஒண்ணு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாலே இருந்த அந்த ஸ்கூலு, அதுல வந்து படித்தேன். அதுல படிச்சு முடிச்ச உடனே என்னுடைய ஆசிரியர் என்ன சொன்னாரு, அவர் என்ன காக்கான்னு தான் கூப்பிடுவாரு. காக்கா, நீ நல்லா படம் போடுற, அதனால பாடமும் நல்லா படிக்கிற, டாக்டர் ஆகணும் நீ, அதனால சயின்ஸ் எடுத்து படிக்கிறாரு. சயின்ஸ் எடுத்து படிக்க போனா லேட்டா போனா அந்த வாத்தியாரு தாம்சன் ஒரு பேரு, அவர் உள்ளே விட மாட்டார், வகுப்புக்குள்ளே விட மாட்டார், வெளியே நிறுத்திடுவாரு, நம்ம வெளியே போயிடணும். இப்படியே டெய்லி போன உடனே படிப்பு சரியா வரல, நமக்கு பிடிப்பும் இல்லை அந்த படிப்புல. அதனால ஒரு ஆண்டு முடிச்சுட்டு நான் கொழும்பு போயிட்டேன். எங்க பாப்பா கொழும்புல இருக்காங்க, நாங்க போயிட்டேன். நான் கொழும்புக்கு போனது 2வது முறை. அது முதல் முறை 5வது வகுப்பு படிக்கும் போது எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்ட்டு 5வது வகுப்ப கடைசி பரீட்சை எழுதாதபடி எங்க மாமா இங்க வா, உனக்கு உடம்புக்கு சரியில்லை, கொழும்புக்கு கூட்டு போறான்னு கூட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து சேரணும்னா 5வது வகுப்பு தான் திரும்பி சேரணும். 3வது முறை 5வது வகுப்பு படிக்க வேண்டிய வரலன்ற போது ஐசா டேவிடன் என்னுடைய ஆசிரியர் இருந்தார். அவரு முன்னால இலங்கையில கொழும்புல ஆசிரியர் இருந்திருக்காரு. அவரு ஒரு யுக்தி சொன்னாரு, இந்த பையன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல 4வது ரேங்க் இருக்கலாம், அதனால ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா 6வது வகுப்புல போட்டுருவாங்க. அது உடனே எங்க மாமா போய் என்னையும் கூப்பிட்டு போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து 6வது போறேன். எனக்கு கல்வியில எப்படி தடங்கள், இந்த மாதிரி தடங்கள் வந்தும் நான் விடல, படிப்பு விடல. காலையில 7:30 மணிக்கு புறப்பட்டா தான் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா சேரலாம். 8வதுல இருந்து எங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க எங்க பாப்பா. இருந்தாலும் காலையில சாப்பாடு தந்து சாப்பாடு கட்டி தரணும், அது தந்தா தான் நம்ம போகலாம். கசாலி முன்னையே வந்துடும், அந்த சைக்கிள் வந்த அப்புறம் தனித்தனி ஆயிட்டோம். அதனால அவன் எனக்கா வெயிட் பண்ணாம ஸ்கூலுக்கு நேரத்தா போயிடுவான். அதனால அந்த இப்போ 2வது முறை படிப்பை விட்டுட்டு கொழும்பு போன உடனே அங்க ஒரு ஸ்கூல் ஆசிரியர், எங்க ஆசிரியர் வந்தாரு, ஆறுதல் ஆசீர்வாதம்னு. அவரு பணம் கலெக்ட் பண்ண வந்திருக்காரு ஸ்கூலுக்கு. அவரு என்ன பார்த்துட்டா தெருவில் 2 பேரும் எங்க வாப்பாட்டா கூட்டிட்டு போய் 50 ரூபா வாங்கி கொடுத்தாரு. இந்த 50 ரூபா எல்லாம் பொருள்படுத்தாதீங்க, என் பையனை திரும்ப படிக்க வைக்கணும் நீங்க. ஆக ஆறுதல் ஆசீர்வாதம் அவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு திரும்ப போய் ஜான்ஸ் காலேஜ்ல என்ன சேர்த்தாரு. இன்று அங்க போய் அப்ப இன்டர்மீடியட் காலேஜ்ல இருக்கும், இப்ப +2 மாதிரி. அங்க போனா மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு வேணும்னு இடமில்லைன்ட்டாரு. நீ லைப்ரரியில போய் இருந்து படிச்சுக்கிட்டு இடம் கிடைச்சதுதான் நான் உன்னை கூப்பிடுவேன்ட்டாரு. அங்க போய் தான் அண்ணாவினுடைய ஆரிய மாயை அது போன்ற நூல்கள்லாம் அந்த பிரின்சிபல் எல்லா நூலும் வாங்கி வைப்பார். இது ஆகாது அது ஆகாது இல்லை, எல்லாம் படிக்கட்டும், அவங்கவுங்கள முடிவு சொல்லுவாங்க. அந்த அளவுல எல்லாம் படிச்சுட்டு தான் ஒரு நாள் திடீர்னு வந்தாரு. என்ன நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஒரு இடம் காலியா இருக்குவாங்க, நீங்க தானே உட்கார சொன்னீங்கன்னு போனோம். அப்போ அதுல இருந்து தொடர்ந்து படிச்சேன். படிச்சாலும் எனக்கு வாப்பா கூட போய் தொழில் தான் பண்ண போறங்கிற அளவுக்கு தான் தெரியுமே தவிர இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிக்கல் படிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. ஆகவே அப்படி எப்படி வருதோ அதுகளை அப்படியே பரீட்சை எழுதுனேன். 50 மார்க்கு தான் எனக்கு இன்ஜினியரிங் இதுல கிடைச்சது. மேத்ஸ்ல, பிசிக்ஸ்ல நிறைய மார்க் வாங்கினேன், தமிழ்லயே நிறைய மார்க் வாங்கிருந்தேன். அப்ப எங்க அக்காவுடைய மாப்பிள்ளை என்ன படிக்க போறான்னு கேட்டாரு. நான் கார்மியா கோனார்ட்ட போய் தமிழ் படிக்க போறேன். தமிழை படிச்சுட்டு தமிழ் பெருசுன்னு சொன்னா யாரும் மதிக்க மாட்டான், நீ வேற ஒரு துறையை படிச்சுட்டு தமிழ் பண்ணினா நல்லா இருக்கும் சொன்னாரு. அப்போ வேற என்ன படிக்க போறேன்னு, எனக்கு பிசிக்ஸ் நிறைய மார்க்கும் வாங்கியிருக்கேன், எனக்கு ஆர்வம் இருக்கு, நான் படிக்க போறேன்னு. அப்போ SP ஆதித்தன் தினத்தந்தி ஆசிரியருடைய சொந்தக்காரர் ST ஆதித்தன் ஒரு எங்க MLC-யா இருந்தார். இப்போ நிறைய பேருக்கு MLC-ன்னு என்னன்னு தெரியாது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒரு மேல் சபை இருந்தது, மேலவை.
ஒரு பெண்மணிக்கு வந்து மேலவையில உறுப்பினர் கேட்டாங்கன்றப்போ அதுவே மேலவே அங்க ஃபீமேலுக்கு வேலை இல்லைன்னு சொன்னார். சத்யவாணி முத்துக்கு யாருக்கோ அங்க ஒரு சீட்டு கொடுக்கணும், மேலவையில சீட்டு கொடுக்கணும்னு சொன்னப்போ அதுவே மேலவே அங்க ஃபீமேலுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அது வேறு சொன்னார்.